அனைவருக்கும் வணக்கம். நான் பூபாலன். தமிழக சட்டசபையில் 106 தாவேகா எம்எல்ஏக்களில் 1-2 பேரை தவிர மீதி எல்லாமே புதுசு. அவங்களுக்கு முதல்ல சட்டசபையில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு சபாநாயகர் கலைவாணர் அரங்கத்துல ஒரு கோச்சிங் சென்டர் வச்சு நடத்தி காட்டினார். ஸ்கூல் மாதிரி கலைவாணர் அரங்கத்துல சொல்லி கொடுத்துருந்தா கூட டியூஷன் சென்டர் ஆயிடுச்சு சட்டசபை. அவங்க இந்த டியூஷன் சென்டர்ல ஒழுங்கா படிச்சாதான் நல்ல மார்க் வாங்க முடியும். எப்பன்னா பட்ஜெட் அப்ப, கேள்வி நேரத்துல, மானிய கோரிக்கையில சட்டசபை ஒழுங்கா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்மதிப்பு வாங்க முடியும். ஆனா போற போக்க பார்த்தா முதல்வர் உள்பட யாருமே கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. ரீல்ஸ் போடுறதுலதான் குறியா இருக்கிறாங்க. ரீல்ஸ் மூலயமா எல்லாத்தையும் சாதிச்சு விடலாம் என்று நினைக்கின்றார்கள். அது தவறு. ரியாலிட்டி வேற, ரீல்ஸ் வேற என்பதை மக்கள் போக போக புரிந்து கொள்வார்கள். பின்பு அது உங்களுக்கு அகேன்ஸ்டாவே திரும்பிடும். அதனால நீங்க ரீல்ஸ்ல இருந்து ரியாலிட்டிக்கு வந்துடணும். வந்துட்டா நல்லது. தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். வானத்தை வில்லாம் வளைப்பேன், மணலை கயிறா திரிப்பேன் அப்படின்னு சொல்லலையே தவிர மீதி எல்லாமே சொல்லியிருக்கிறார். மாசம் 2500 ரூபாய் தருவேன், தங்க மோதிரம் பிறந்த குழந்தைகள் அத்தனைக்கும் தருவேன், கல்யாணம் ஒரு பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் ஒரு தரமான பட்டுப்புடவையும் தருவேன் அப்படின்னு ஏகப்பட்ட வாக்குறுதிகள் தந்திருக்காரு. இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கால அவகாசம் கேட்பது உங்களுடைய நிர்வாக திறமை, நிதி நிலைமை போன்றவற்றை சேர்ந்தது. அது தப்பில்லை. ஆனா சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பதற்கு நீங்கள் கால அவகாசம் கேட்க முடியாது. அப்படி ஒரு சப்ஜெக்ட் உலகத்துல கிடையாது. நான் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு அந்த நிமிஷம் இல்ல, அந்த நொடியிலிருந்து தொடங்கிவிடும். அதனாலதான் கேட்கறாங்க சட்டசபையில 253 பெண்கள், குழந்தைகள் உள்பட பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. கொள்ளை நடக்குது. போதை மாத்திரை புழக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டா நீங்க எனக்கு 6 மாசம் டைம் தரதுக்குள்ள நொயின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்புறம் எனக்கு ஏதாச்சும் வாயில வந்துடணும்னு நீங்க சொல்றதுல எந்த விதத்துல நியாயமே கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான் வாய் கிடையாது, உங்களுக்கு மட்டும்தான் வாயிலேருந்து வரும் கிடையாது. உங்களை மாதிரி 10 பங்கு வாயிலேருந்து வரும் மற்றவங்களுக்கு. அப்புறம் நீங்க பேசும்போது சொன்னீங்க திருச்சியில நான் கவர்ச்சியில் வந்தவன். நான் கொஞ்ச நாச்சும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க சினிமால நீங்க நடிக்கல, அல்லது சினிமால உங்க அப்பா உங்களை நடிக்க வைக்கல. நீங்க தொடர்ந்து லயோலா காலேஜுக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு யாருக்கு தெரியும்? கொஞ்ச நாச்சும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. சினிமால நடிச்சு இது வரைக்கும் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருந்ததுனாலதான் தெரியுது. சினிமா கவர்ச்சியில தான் உங்களுக்கு தெரியுது. அதனாலதான் மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க எங்க அண்ணன் வேணும்னா நாங்க பின்னாடியா கூட இருந்துட்டு போறோம்னு சொல்றது சினிமா கவர்ச்சி இல்லாம வேற என்ன? எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எது வேணாலும் பேசக்கூடாது. அதை நீங்களும் பார்க்கணும், இது நம்ம பேசுறது சரியான்னு சொல்லிட்டு. நீங்க சொல்வது போல் சினிமா கவர்ச்சியில் வரவில்லை என்பது பொய். சினிமா கவர்ச்சி தான் வந்தீங்க. நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்றீங்க. ஆனா டெல்லிக்கு போகும்போது 50 கோடி ரூபாய்க்கு மேல செலவாச்சுன்னு செய்திகள் வருகிறது. அது உண்மையாக இருந்தால் மிகவும் கவலைப்பட வேண்டிய விஷயம். 300 பஸ்ஸை சென்னைக்கு அழைத்து அதுக்கு ஒரு கண்டக்டர், அதுக்கு ஒரு டிரைவர், அவங்களுக்கு பேட்டா, பெட்ரோல் செலவு எல்லாம் கணக்கு போட்டா எத்தனையோ கோடி ஆயிரும். தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் நஷ்டத்தில் போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இந்த செலவெல்லாம் நீங்க ஈடு கட்டுறதுக்கு அந்த ஒரு டிக்கெட் எடுத்துட்டா முடிஞ்சிருச்சா? டெல்லி போயிட்டு வந்த செலவை டிஃபன் கேரியர்ல சோறு கட்டிட்டு வந்தா அந்த செலவு டேலி ஆயிருமா? மக்கள் மீதும் மக்கள் வரி பணத்தின் மீதும் கவனம் செலுத்தி ஆடம்பரம் தவிர்த்து, வேண்டாத செலவுகளை தவிர்த்து, உங்களுக்கு வேண்டியப்பட்டவர்களுக்கெல்லாம் அரசு பதவி வழங்க வேண்டும் என்பது உகராவுட்டு நெய்யா இருந்தாலும் நீங்கள் ஒரு பொறுப்பு தான் தவிர பின்பு ஒரு நாள் இன்னொருவர் வருவார். இதற்கான ரெக்கவரியை போட வேண்டிய காலகட்டம் கூட வரலாம். அதனால் நீங்கள் இருக்கும் காலத்தில் பொறுப்போடு நடக்க வேண்டும். சிங்கப்பெண் பாதுகாப்புல இருக்கிற பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கணும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் சினிமா வசனம் பேசிவிட்டு சென்று விட்டால் போதும் என்று நினைக்காமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரோடும் கலந்து ஆலோசித்து டெய்லி வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுங்க. பேசி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட பாருங்கள்.